ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு புள்ளியியலும் நிகழ்தகவும் டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதில் பயிற்சி 8.2 முதல் கணக்கு, ஒரு தரவின் திட்ட விலக்கம் மற்றும் சராசரி ஆகியவை முறையே 6.5 மற்றும் 12.5 எனில் மாறுபாட்டு கெழுவை காண்க. திட்ட விலக்கம் அப்படிங்கிறது சிக்மா, திட்ட விலக்கமும் சராசரியும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ திட்ட விலக்கம் என்ன? 6.5. அப்போ சராசரி 12.5ங்களா? சராசரி வந்து எக்ஸ் பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது மாறுபாட்டு கெழுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100ங்களா? இப்போது சிக்மாவோட வேல்யூ என்ன? 6.5. எக்ஸ் பாரோட வேல்யூ 12.5 பெருக்கல் 100ங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது 6.5ஓட 100 கூட்டணும், அதாவது 100 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? 00ங்களா? அதாவது 6.5ஓட 100 பெருக்கணும், 16 இல்லை 6, 6, 5, 00ங்களா? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்களா? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 650ன்னு கிடைக்குங்களா? ஏன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாச்சு, அதுக்கு அடுத்து உள்ள 0 வந்து மதிப்பு கிடையாது. அடுத்தது 12.5ன்னு கீழே இருக்குங்களா? இதை வந்து முழு நம்பராக நம்ம மாற்றணும். என்ன பண்ணலாம்? மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கலாங்களா? ஏன்னா புள்ளிக்கு அடுத்து ஒரு ஸ்தானம் இருக்குது, அதனால் 10ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? 10ஆல் பெருக்கணும் என்ன கிடைக்கும்? இங்கே 6500ன்னு வந்துடும். இங்கே முழு நம்பராக மாறிடும், புள்ளி இல்லாமல் 12, அதாவது 125ன்னு மாறிடும். இப்போது இதை வகுக்கலாங்களா? 6500 125ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 டைம்ஸ் வருங்களா? ஃபஸ்ட்டு I 2 10, 0 மீதி 2, 2 5 10, 2 12க்கு 2 மீதி 1, 5 5 1 6ங்களா? இப்போது ரிமைனிங், அதாவது I5 25, ரிமைனிங் 2, 2 5 10, 10ஓட 2 கூட்டினோமா 12, 12க்கு 2, ரிமைனிங் 1, 5 5 1 6, 625ன்னு வரும். இப்போது 650லேருந்து 625 கழிச்சா ரிமைனிங் 25 இருக்குங்களா? அடுத்தது ஒரு 0 இருக்குங்களா? அது இறக்கி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வரும்? 2 டைம்ஸ் வருங்களா? 2 25 250ன்னு வருங்களா? அப்போது 52. இது வந்து சிம்பிளிஃபை பண்ணோமா 52 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போது 52% மாறுபாட்டு கெழு வந்து 52%. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிந்தது. அடுத்த சம் பார்க்கலாம்.